என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பிரதர், ஒரு 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 பிரதரா நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன், தன்மானத்தை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. சுயமரியாதை, அந்த தன்மானம் இருக்குல்ல, அது யாருக்காகவும் விட்டு அஜித்குமாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அது வந்து என்னுடைய ஒரு அட்வைஸ் கிடையாது, ரிக்வெஸ்ட். அவங்க வேலையை வந்து 100% இறங்கிடுங்க. ஆஃபீஸுக்கு போகிறீங்களா இல்லை படிக்கிறீங்களா, அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அது மட்டும்தான் அவங்களை காப்பாற்றும். அறியாமையை வந்து ஒழிச்சு கட்டுங்க. அறியாமை வந்து இது பிக்கஸ்ட் டிசீஸ். அதை என்ன கேட்டால் அறியாமை வந்து அதை ஒழிச்சு கட்டுங்க. படிங்கன்னா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வந்து எஜுகேட் ஆகணும்னு கிடையாது. நான் 10ஆம் கிளாஸ் தான், பட் அடிபட்டு நிறைய இப்போ படிப்பறிவு பட்டறிவுன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து பட்டறிவு வேண்டாம், அது ரொம்ப லாங் ரூட், அது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. படிங்க. இப்போ நான் உணர்றேன், ஐயோ நான் படிக்காம போயிட்டேன்னு. அப்பெல்லாம் சொல்லுவாங்க படிடா, ஏறல, அது வேற விஷயம். இன்னைக்கு நான் உணர்றேன், படிச்சிருக்கலாமோ, இவ்வளோ வந்து அடிபட்டு வளர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸோ படிங்க. கண்மூடித்தனமா யார் பின்னாடியும் போகாதீங்க. கண்மூடித்தனமா வந்து யாரையும் நம்பாதீங்க. உங்க படிப்பு உங்களுடைய மனசாட்சி மட்டும் உங்களை காப்பாற்றும். அந்த மற்றவனை மிதிக்காம நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க. இது வந்து நான் பொதுவா சொல்றேன், ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா, யார் என்ன வேணா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து ஈடுபடுங்க. ஆனா அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க. அடுத்தவன் காலை மிதிச்சு முன்னேறுவீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா, குட். பிரியுறீங்களா, ஒருத்தர் வந்து திட்டாதீங்க. அதான் நாகரிகம். வாழ விடு, போ, ஒதுக்கிக்க. 10 பேருக்கு போய் அவனை பத்தி இதே தவறு ஒதுங்கிக்க, டீசெண்டா ஒதுங்கிக்க, கையை கொடுத்தா அப்படியோ. இது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட். பட் யாரையும் வந்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நான் இன்னைக்கு சினிமால இருக்க, நாளைக்கு நான் இல்லாம போகலாம். இது வந்து என்னோட